அன்பு அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல அது ஒரு மிகப்பெரிய எமோஷனல் பாய்சன். ஒருத்தர் உங்களை பார்த்த முதல் நாளே நீங்க தான் என் உலகம், உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு புகழ்ச்சியால நனைய வைக்கிறார்னா அவர் உங்களை நேசிக்கலைன்னு அர்த்தம் இல்லை. அவர் உங்களை ஒரு சைக்கலாஜிக்கல் கேஜ்ல அடைக்க பிளான் பண்றாருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்ச ஒரு வாரத்திலேயே அவர் உங்களுக்கு 100 மெசேஜ் அனுப்பி உங்களை ஒரு தேவதை மாதிரி கொண்டாடி இருக்காரா? அந்த அதீத அன்பு உங்களை எவ்வளவு சந்தோஷப்பட வைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த சந்தோஷத்துல அவரோட உண்மையான முகத்தை கவனிக்காம விட்டுடுதீங்க. இதுதான் அந்த மனிப்புலேட்டருக்கு தேவையானது. இந்த வீடியோல த டார்க் சைக்காலஜி ஆஃப் லவ் பாம்பிங் பத்தி தான் பார்க்க போறோம். அன்பை ஒரு போதையா மாத்தி ஒருத்தரை எப்படி அடிமையாக்க முடியும், அதிலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இது. இந்த உலகத்துல கோபத்தை விட இந்த அதீத அன்பு தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா கோபத்தை நம்மால ஈஸியா அடையாளம் காண முடியும். ஆனா அன்பை சந்தேகப்பட நம்ம மூளை தயங்கும். ஒரு மேனிப்புலேட்டர் எப்போ லவ் பாம்பிங்கை பயன்படுத்துவார்னா அவருக்கு உங்க மேல ஒரு எமோஷனல் டிபெண்டன்சி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தான். இதுதான் த ஐடியலைசேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை வானத்துல தூக்கி வச்சு கொண்டாடி அப்புறம் திடீர்னு அங்கிருந்து கீழே தள்ளுவாங்க. நீங்க மறுபடியும் அந்த பழைய அன்புக்கு ஏங்கி அவங்க கிட்டயே போய் விழுவீங்க. இது ஒரு வகையான எமோஷனல் ட்ராப். ஆனா ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் இந்த அன்பை வேற மாதிரி பார்ப்பான். அவனுக்கு தெரியும், எப்போ ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமா கிடைக்குதோ அங்க ஏதோ ஒரு சதி இருக்குன்னு. ஒருத்தர் உங்களை ஓவரா புகழ்ந்து பேசிட்டே இருக்காரா? அந்த இடத்துல நீங்க ஒரு லாஜிக் வால் எழுப்புங்க. அவர் சொல்ற வார்த்தைகளுக்கும் அவரோட செயல்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. அவர் உங்களை புகழ்றதை விட உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாரான்னு கவனிங்க. இதுதான் அந்த சாவரன் ஷீல்டு. நீங்க எமோஷனலா கரையாம அறிவால ஒருத்தரை எடை போடுற வித்தை இது. நாம ஏன் இந்த அதீத அன்பை பார்த்து ஏமாறுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அங்க அங்கீகாரம் மேல ஒரு பெரிய தாகம் இருக்கு. ஒருத்தர் அதை அதிகமாக கொடுக்கும்போது நம்ம மூளையில் டோபமின் லெவல் எகிரும். இதுதான் அடிக்ஷன் டு பிரேஸ். ஒரு ஸ்மார்ட்டான மனுஷன் எப்பவுமே புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டான். ஆனால் நிதானமாக கவனிப்பான். அன்பை மழையா பொழியிற ஒருத்தர் ஒரு ஹண்டரா இருப்பார். அவர் உங்களோட தனிமையை, உங்களோட கடந்த கால காயங்களை அனலைஸ் பண்ணி அங்க தன்னோட வலைய விரிப்பார். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு அதை வச்சு உங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாரா? நான் உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன், ஆனா நீ எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்களா? அவங்க பண்றது அன்பில்ல, அது ஒரு இன்வெஸ்டட் மேனிப்புலேஷன். ஒரு சாவரன் வைரஸ் எப்பவுமே இந்த அன்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஹிடன் எஜெண்டாவை முதல்ல கண்டுபிடிக்கும். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் அன்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாருன்னா நீங்க அங்க ஒரு பவுண்டரிஸ் லாக் பண்ணணும். அவங்க உங்களை புகழ்ச்சியால மூழ்கடிக்கிறாங்களா? நீங்க ஒரு சின்ன இடைவெளி எடுங்க. அவங்க கூடவே இருக்கணும்னு அவங்க கட்டாயப்படுத்தும் போது எனக்கு என் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லுங்க. நீங்க அவங்க விரிச்ச வலையில விழாம உங்க எல்லைகளை பாதுகாக்கும் போது அவங்களோட அந்த மேனிப்புலேஷன் தந்திரம் தோத்து போயிடும். ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே மற்றவங்களோட எமோஷனல் போதையில மாட்டிக்க மாட்டான். அன்பு அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட். தேவையில்லாத புகழ்ச்சியை விட தேவையான இடத்துல உங்களை மதிக்கிறது தான் ஒரு உண்மையான அன்பா இருக்கும். ட்ரூ லவ் டசன்ட் டிமாண்ட், இட் கிவ்ஸ். நீங்க ஒரு புத்திசாலியா இருக்கணும்னா வார்த்தைகளை விட செயல்களை நம்புங்க. உங்க அன்பு மற்றவங்களுக்கு ஒரு மரியாதையா இருக்கணும். அப்பதான் அவங்க உங்களை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்காம ஒரு பவர்ஃபுல் பர்சனா பார்ப்பாங்க. இன்னைக்கிலிருந்து ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது உங்களை ஓவரா புகழும் போது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. அந்த இடத்துல நீங்க உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். நீங்க அவங்களோட வார்த்தைகளுக்கு அடிமையாகலைன்னு தெரிய வரும்போது அவங்க பதட்டமாவாங்க. இதுதான் உங்க பாவா. இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா முதல்ல உங்க ஆசைகளை அடக்க கத்துக்கணும். உங்க நிதானம் ஒரு மலை மாதிரி அசைக்க முடியாததா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த லவ் பாம்பர்ஸை இன்னைக்கே அடையாளம் காணுங்க. அவங்க உங்களை எமோஷனலா கட்டி போடுற அந்த சங்கிலியை உடைங்க. நீங்க சுதந்திரமானவர். நீங்க ஒரு சாவரன். உங்க மன நிம்மதியை யாராலையும் திருட முடியாது. அன்பை ஒரு பலவீனமா பார்க்காம அதை ஒரு பலமா பாருங்க. உங்களை நீங்களே நேசிக்க கத்துக்கோங்க. அப்பதான் வெளியிலிருந்து வர்ற போலி அன்பு உங்களை பாதிக்காது. வெற்றி அப்படிங்கிறது கூட்டத்தில் வர்றதில்லை, அது தனித்துவமா வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லவ் பாம்பிங்கோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நீங்க தான் மாஸ்டர். உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.